வணக்கம், வெல்கம் டு அன்பு சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சினா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட டைனிங் டேபிள் வாங்கி 8 வருஷம் முடிஞ்சு 9 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்க்க புதுசு போல் நல்லா பலன்னு இருக்கும். அதுக்கு காரணம் இது மேலே நான் டைனிங் டேபிள் கவர் போட்டு மெயின்டைன் பண்ணுறதாங்க. நம்ம வந்து சூடாக ஏதாவது திங்ஸ் கொண்டாந்து வைப்போம், தண்ணி சிந்துன்னு வச்சுக்கோங்களேன், உட்டு வந்து டேமேஜ் ஆகும். நம்ம கவர் போட்டோம்னா அந்த மாதிரி உட்டு எதுவும் டேமேஜ் ஆகாமல் ரொம்ப வருஷத்துக்கு வந்து புதுசு போலவே இருக்கும். இப்போ அழகாக வந்து இதில் வந்து கவர் வந்து போட்டுவிட்டேன். இந்த டைனிங் டேபிள் ரன்னர் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன். நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்ல பிங்க் கலர், அதில் கோல்டு கலர் இருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. நடுவில் வந்து இந்த ரன்னர் விரிச்சிட்டு சென்டரில் வந்து மணி பிளான்ட் செடி தான் வச்சுருப்பேன் எப்போதுமே. அதுக்கு முன்னாடி வந்து புத்தர் இருப்பார். ஒரு கண்ணாடி பவுலில் வந்து தண்ணி ஃபுல் பண்ணிக்கலாம். அதில் வந்து கலர் கலராக கல் வந்து போட்டுக்கிறேன் அழகுக்காக. நம்மளுடைய மணி பிளான்ட் செடி வந்து பார்த்திங்கன்னா வச்சு 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷமும் அப்படி கொடியாக போகாமல் அப்படி குத்து செடியாகவே தான் இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது எப்போதுமே மணி பிளான்ட் வந்து அப்படி கொடியாக தானே போகும். இது வந்து பாருங்கன்னா நான் எப்படி வச்சோனோ அதே மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து நிறையா இலைகள் நல்ல அடர்த்தியாக இருந்துச்சு. நிறையா இலைகள் பழுத்து நிறையா எடுத்து போட்டாச்சு. அழகாக அப்படி குத்து செடியாக இருக்கும். ஒரே ஒரு செடி மட்டும் கொடியாக போகிறதுக்காக கொஞ்சம் லென்த்தாக எடுத்து வச்சேன். அது நல்லாவே கொடியாக லென்த்தாக வளர்ந்துருச்சு. நம்ம புத்தருக்கு கழுத்தை சுற்றி போடலாமேங்கிறதுக்காக அந்த கொடியை எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து நல்லா லென்த்தாக வளரும். அப்பப்போ நான் கட் பண்ணி விட்டுருவேன். நம்மளுடைய புத்தர் வந்து பார்த்திங்கன்னா போதி மரத்துக்கு கீழே இருப்பார். நம்ம வீட்டில் மணி பிளான்ட் செடிக்கு கீழே இருக்கார். ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே அந்த கொடியை எடுத்து அப்படியே ஒரு கழுத்தை சுற்றி வந்து போட்டுடலாம். வீட்டுக்கு வர எல்லாருமே கேட்பாங்க, அந்த மணி பிளான்ட் செடி ரொம்ப அழகாக இருக்குது புத்தர்கிட்ட அப்படின்னு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டில் பாட்டு தான் வச்சுருப்பேன். இதில் அழகாக வந்து ஈவினிங் டைம் எல்லாம் ஏற்றிட்டு இந்த அரோமல் ஆயில்ஸ் போடும்போது நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கிரீடாக இருந்துச்சு, அவருக்கு எடுத்து வச்சு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. சரி இருக்கட்டுமே அப்படின்னு வச்சு விட்டாச்சு. நம்மளும் டைனிங் டேபிளில் நிறைய திங்ஸ் வந்து தம் பண்ணாமல் அழகாக வந்து ஒரு ஜக்கில் தண்ணியும் ஒரு கப்பு மட்டும் வச்சுருப்பேன். இப்போ குளிர் சமயங்கிறதுனால தண்ணி குடிக்கவே தோணலை, தாகமே இல்லை. ஆனால் குடிச்சே ஆகுங்கிறதுக்காக தண்ணியில் கொஞ்சம் லெமன், இஞ்சி, புதினா போட்டு வச்சுருக்கேன். அப்பப்போ எடுத்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு. நம்ம வீட்டில் தண்ணி காய வச்சு ஆற வச்சு தான் வந்து குடிச்சிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் சேருக்குமே வந்து நான் வந்து கவர் வந்து போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் மீஷோவில் வாங்கினா தான். நல்ல கிளாத் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பனியன் கிளாத்து. நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். சேருமே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். இந்த கவர் போடுறதுமே ரொம்ப ஈஸிங்க. நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து தலைவலியாக பனியன் போட்டு விடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான். இது தலைவலியாக அழகாக போட்டு விட்டு உட்கார வச்சுட்டோன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சேரு வந்து ரொம்ப நாளைக்கு எந்த டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம அடிக்கடி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதை. இப்போ நான் எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து தான் அழகாக வந்து மாட்டியிருக்கேன். ஏன்னா பொங்கல் வருது இல்லையா, அதனால் பொங்கல் வேலை வந்து நம்ம வீட்டில் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் வந்து அந்த டைனிங் டேபிளை வந்து ஆர்கனைஸ் பண்ணேன். சரி அப்படியே அது வீடியோ எடுத்துடலாமேன்னு வீடியோ எடுத்திருக்கேன். நம்மளுடைய அந்த கேண்டில் பாட்டிலை வந்து அழகாக வந்து கீழே விளக்கு ஏற்றிட்டு மேலே தண்ணி ஊற்றி ஒரு 4-5 ட்ராப் வந்து அந்த அரோமா ஆயில்ஸ் விட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீழே விளக்கெடுது இல்லையா, அதில் வந்து தண்ணி சூடாகி அந்த அரோமல் ஆயில்ஸில் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கமன் வாசனையாக இருக்கும். ஈவினிங் டைம் நம்ம வீட்டில் விளக்கு ஏற்றின மாதிரியும் இருக்கும். ஹால் ஃபுல்லும் நல்ல ஒரு வாசனையாக பாசிட்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ஈவினிங் டைம் இந்த இடத்துல நான் விளக்கு ஏற்றிடுவேங்க. ரொம்ப சூப்பராக வந்து இந்த இடம் வந்து இருக்குது. நம்ம வீட்டில் வந்து டைனிங் டேபிளில் யாருமே உட்காந்து சாப்பிட்றதே கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கீழே சமணங்களை உட்காந்து சாப்பிட்டா தான் நல்லதுன்னு கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. அதனால் நாங்களும் கீழே உட்காந்து அப்படியே ரவுண்ட் கட்டி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். அதனால் டைனிங் டேபிளை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதே இல்லை. யாரும் கெஸ்ட்டு வந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறது. அது வரைக்கும் அது வந்து ஒரு ஷோகேஸ் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு அழகாக வந்து அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுப்பேன். அடிக்கடி வந்து அந்த கவர் மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பேன். தீபாவளி பொங்கலுக்கு நம்மளுக்கு ட்ரெஸ் வாங்குறோம் இல்லையா, அதே மாதிரி அந்த டைனிங் டேபிளுக்குமே அழகாக புதுசாக கவர் வாங்கி போட்டுடுவேன். அந்த கிளாத்தை வந்து நம்ம சேர் கிளாத்தை வந்து அடிக்கடி வாஷ் பண்ணி போட்டுருவேன். ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம வந்து வச்சுக்கிற பொறுத்து தான் இருக்கும். எந்த திங்ஸுமே நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் இருக்குது. நம்ம வந்து இந்த மாதிரி கவர்லாம் யூஸ் பண்ணுறனால ரொம்ப நாளைக்கு வந்து புதுசு போலவே நம்மள்கிட்ட மெயின்டைன் ஆகும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாடா, பாய்.